கொஞ்ச நேரம் நம்ம கண்கள மூடி, அப்படியே நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நல்ல ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல ஃப்ரீயா உட்கார்ந்து கொள்ளுங்க. மனதுல எல்லா கவலைகளையும் அப்படியே எடுத்துட்டு, தேவனுடைய முகத்த மட்டும், அவருடைய பிரசன்ஸ மட்டும் உணர்கிற ஒரு தருணமா இந்த தருணம் இருக்குது. அந்த பொசிஷன்ல நீங்க நல்லா ஃப்ரீயா மனத வைத்துக்கொண்டு, இருதயத்த திறந்து இந்த மெடிடேஷன நம்ம எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த உலகத்தையே படைத்தவர், நீங்க மூச்ச உள்ள எடுக்கும்போது எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படி கிரியேஷன் இந்த உலகத்தெல்லாம் படைச்சது ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம். அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள, அந்த ஜீவ வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். மூச்சை உள்வாங்கும் பொழுது, அப்பா அந்த ஜீவ வார்த்தையாகிய நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். ஆழமா மூச்சை எடுங்க. மூச்சை எடுக்கும் பொழுது அதை சொல்லுங்க. மூச்சை வெளியே விடும்போது, இந்த ஜீவ வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடியினால மரணத்தின் கூறுகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறுகிறது. எதெல்லாம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, எந்த பயம், கவலை, சோர்வு, வியாதி, மன போராட்டங்கள், டிப்ரெஷன், இது எல்லாம் ஏன்னா இந்த ஜீவ வார்த்தையாகிய அவரை நீங்க விசுவாசமா, நீங்க உறுதியா அவரை ரியலா பார்க்க ஆரம்பித்த இந்த தருணத்திலேயே இது எல்லாம் உங்களை விட்டு வெளியே போக வேண்டியதாய் இருக்கிறது. வெளிச்சம் வந்த பிறகு இருளுக்கு இடமில்லை. இது எல்லாம் உங்களை விட்டு அப்படியே வெளியே போகிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. அப்பா ஜீவ வார்த்தையாகிய நீர் எனக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டீர். இன்றைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த ஜீவ வார்த்தையாய் நீர் எனக்குள் இருக்கிறீரப்பா. நீர் மாத்திரமே நிஜம். அது அப்படியே உணருங்க. மூச்சை உள் வாங்கும் போது அதை அப்படியே உணர்ந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கேள்விகள், பயம், கவலை, இதுவரைக்கும் என்னென்ன குறிச்சு உங்களுக்கு பயம் இருந்தது எல்லாத்தையும் அதை அப்படியே வெளியே அனுப்புங்க. அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அவர் உங்க பக்கத்துலதான் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார். இது எனக்குரியது இல்ல. இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எனக்காக அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கு அவருடைய ரத்தம், மூச்சை உள்வாங்கும் போது சொல்லுங்க, இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் குடும்பத்து மேல, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலையும் அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறதை நீங்க அப்படியே பாருங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இதை உங்க ஆள் மனதுல நீங்க கொண்டு போக வேண்டியது மிக அவசியம். அவருடைய ரத்தம் உங்க இருதயத்துல அது தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. உங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்கள் அது நிஜம் அல்ல, அது உண்மை இல்ல. அவர் சொல்றதுதான் உண்மை. அவர் உன்னை சொல்லி இருக்கிறார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே, என்னுடைய மரணத்தினாலே நான் அழித்து விட்டேன். உங்களை மரண பயத்துல இருந்து அவர் விடுவிச்சத அப்படியே நீங்க மூச்சை வெளியே விடும்போது அந்த பயங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். எதுவும் உங்களை தொட முடியாது. மரணத்தை வென்றவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மரணத்தை வென்றவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அது வியாதியா ஆளுகை செய்ய முடியாது. அது பயமா உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அது கவலையாய் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அப்படியே நீங்க உங்களுடைய மூச்சையும் கவனித்து பாருங்க. நான் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே மூச்சை உள்வாங்கும் போது, வெளிவிடும் பொழுது இந்த காரியத்தை அப்படியே உணர்ந்து இந்த காரியங்களை நீங்க செய்யும் பொழுதோ அவருடைய பிரசன்ஸ் உங்களை ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். எல்லா மரண கட்டுகள், வியாதியின் கூறுகள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. இன்றோடு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அவரை ரியலா பாருங்க. சிலுவையில அவர் உங்களுக்கு முன்பாக எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்.
அவர் ஒவ்வொரு அடி வாங்கும் பொழுதும் அவர் சரீரத்துல வலிதான். ஆனா அவர் மனசு சொல்லுது, என் பிள்ளைக்காக நான் இந்த வலிய சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். இதுதான் அவருடைய இருதயத்தின் சத்தம். அவருடைய இருதயத்தின் சத்தம் அதுதான். இன்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களை பாவமற, உங்க ரத்தம் இன்னைக்கு பியூரா இருக்கு, சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு அவருடைய ரத்தத்துக்குள்ள அவரை விசுவாசிச்சு எப்ப நம்ம உள்ள வந்தோமோ, உங்க ரத்தம் இப்ப பியூர் ஆயிட்டுனா, உங்க ரத்தத்துல எப்படி முதல் ஆதாமின் மூலம் வந்த வியாதிகளோ பலவீனங்களோ இருக்க முடியும்? இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுடைய 5 சென்சஸ் சொன்ன பல காரியங்கள், நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், இதெல்லாம் நமக்குள்ள வந்துதான் நம்முடைய ரத்தத்தை அது கரைப்படுத்தி இருந்தது. இன்றைக்கு அந்த ரத்தம், அவருடைய ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த ரத்தம் இன்னைக்கு பியூரா இருக்கு. இந்த ரத்தத்துல எந்த பலவீனமும் இல்லை. என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்துல ஓடுகிற ரத்தமும் அது பரிசுத்தமா இருக்கிறது. இந்த ரத்தத்துக்கு விரோதமா எந்த பலவீனமும் வர முடியாது. இத அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. பண்ணும் பொழுதே உங்க சரீரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. உங்களை விட்டு பல காரியங்கள் வெளியே போகிறத லிட்ரலா பார்க்க முடியும். நான் அதை என்னுடைய ஸ்பிரிட்ல நான் ஃபீல் பண்றேன். சிலருக்கு சில வகையான காரியங்கள் உங்க சரீரத்தை விட்டு அப்படியே வெளியே போகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்படியே உங்க முன்னாடி ஒரு மகிமையுள்ள ஒரு சிங்காசனம் இருக்கிறத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அங்க சுற்றிலும் கோடிக்கணக்கான தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க தேவனை பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறத பாருங்க. அந்த சிங்காசனத்துல இருந்து அவர் இறங்கி தன் கிரீடத்தை எல்லாத்தையும் கழற்றி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனாய் அவர் வரும்படி, இந்த உலகத்துக்கு வரும்படி அவர் முடிவெடுக்கிறத நீங்க பாருங்க. அவர் எப்படி அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரால அங்க உட்கார முடியல. ஏன்னா நம்மை அவ்வளவு தூரம் வேல்யூபிளா அவர் பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறா. நான் இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன செய்ய போறேன்? என் பிள்ளை இல்லாத இடம் எனக்கு அது பரலோகமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து, படைத்தவர் படைப்பாக மாறினார். கிரியேட்டர் கிரியேஷனா மாறி இந்த பூமிக்கு வர முடிவெடுக்கிற தருணம். இந்த முழு பிரபஞ்சத்தையே ஏந்தி கொண்டிருக்கிற அவருடைய அன்பின் கரம் ஒரு 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 சின்ன பிள்ளையா இந்த உலகத்துக்கு வந்து உங்க கையை பிடிக்கும்படிக்கு அவர் வருகிறதை, இறங்கி வருகிறத நீங்க அப்படியே பாருங்க. இன்றைக்கு இதுதான் நிஜம். மாம்சத்திலே அவர் எதற்காக வெளிப்பட்டார், எப்படி வெளிப்பட்டார், எந்த அன்பு நிமித்தம் அவர் வெளிப்பட்டார், இதை என்றைக்காவது நம்ம தியானித்து இருக்கிறோமா? என் தேவன் எனக்காக எவ்வளவு தாழ்ந்து இறங்கி வந்திருக்கிறார். ஏன் அவர் மனுஷனா வரணும்? உங்களுக்கு ஏற்படுகிற பசிய அவர் உணரணும். நீங்க சிந்துகிற கண்ணீரை அவர் உணரணும். துரோகம்னா என்ன, அந்த வலி அவருக்கு புரியணும். ஆண்டவரே, என் கஷ்டம் உமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உங்க கையை பிடிச்சு இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு சில அப்படிதான் கேக்குறீங்க, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா ஆண்டவரே? அவரை உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, மகனே மகளே, எனக்கு தெரியும். நானும் மனுஷனா வந்து இந்த வலியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த வலியை நான் அனுபவித்ததுனால இந்த வலியை நீக்குகிற வழியையும் நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். அதை அப்படியே தியானிங்க. ஆண்டவரே, என் வலியை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவருக்கு புரியாத வலினே கிடையாது. நம்ம தான் நினைக்கிறோம் அவருக்கு இந்த வலி புரியுமா புரியாதா.
நிச்சயமா கிடையாது. நீங்க போகிற உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் உள்ள நீங்க அனுபவிக்கிற அந்த வலியை அவர் புரிந்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்கு சகோதரனாய் இருக்கிறார். அவர் இப்ப ஃபிளஷ்ல வந்ததுனால எப்பனாலும் இப்ப நம்ம அவரை அணுகலாம். மாம்சமாகிய திரையின் வழியாய் அவருடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட்டதுனால தைரியமாய் இப்ப நம்ம பிதாவினுடைய கிருபாசன தண்டைக்கு பக்கத்துல போக முடியுமா? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிந்தது போல இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இருந்த இந்த திரை விலகும்படிக்கு அவருடைய மாம்சமாகிய திரை பிற்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. நம்ம அவரை தேடி ஓடி எங்கேயா போகணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம இருதயத்துக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவனை நம்ம பார்க்கணும்னா நம்ம கண்ணை மூடுனா போதும் அவருடைய பிரசன்ஸ்குள்ள நம்மளால போக முடியும். தேவன் இன்றைக்கு நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் வந்து விட்டார். நம்ம அவரு கூட பேசலாம், அவரு கூட நடக்கலாம், அவரு கூட உலாவிக்கொண்டே இருக்கலாம். அப்படியே நான் சொல்லும் போது இந்த வசனங்களை, இந்த வார்த்தையை உங்க மனதுல சொல்லுங்க. தேவன் எனக்காக மனுஷனானார். என் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். என் தனிமையில் அவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய அன்பு என்னை தேடி வந்த அன்பு. நான் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கிரியேஷனா இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். எவ்வளவு வேல்யூபிளா நம்ம இருக்கிறோம். அவர் சாயலாய் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம். இத நீங்க உணர்வீங்கன்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல பகுதிகளிலே விடுதலை உண்டானதை நீங்க பார்க்க முடியும். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட நோக்கம் இன்றைக்கு முற்றிலுமாய் அவருக்குள் நாம் வருவதற்கும் அவர் நமக்குள் வருவதற்கும் இந்த உறவை ஸ்தாபிப்பதற்கும் மரண பிசாசை அழிப்பதற்கும் வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் பயங்களை நீக்குவதற்கும் நம்முடைய வலிகளை அவர் அறிந்து கொள்வதற்கும் தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்காக இறங்கி வந்ததால் நாங்கள் அனாதைகள் அல்ல, நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம். அப்பா, இந்த மனித நேயமிக்க இந்த அன்பு இன்றைக்கு எங்களுடைய காயங்களை அது குணப்படுத்தி இருக்கிற இந்த உலகத்துல யாரும் எங்களை இத மாதிரி அன்பு செய்யவே முடியாதுப்பா. அந்த அன்பை எங்க மேல நீங்க காட்டி இருக்கிறீங்க, தினந்தோறும் காட்டிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அன்பை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறீங்கப்பா. நீர் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எங்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனா நீர் எங்களை புரிந்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். இந்த மேன்மையான சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் விளங்கும்படிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நாங்கள் ஆழங்களுக்குள்ளே கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறப்பா, இன்றைக்கு எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறீங்க. மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.